நான் பார்த்தீங்கன்னா இங்கே தூத்துக்குடியில் இருந்தால் வந்திருக்கேன். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருந்த கிருஷ்ணகிரியில் வந்திருக்கேன்னு சொல்லுவீங்க, தேனியிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவீங்க, ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வந்திருப்பீங்க. பட் நான் இங்கே தூத்துக்குடியிலேருந்து நான் இங்கே என்னோட லோக்கல், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் வந்துட்டு நான் படித்தது. என்னோட பிஎம்சி ஸ்கூலில் தான் இங்கே தான் படித்தேன். மேக்ஸிமம் நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கூட ஒரு எங்கள் அப்பா எனக்கு எல்லாமே எனக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காரு. நான் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். எங்கள் அப்பா ஒரு எக்ஸ் ஆர்மி மேன், எங்கள் அம்மா ஒரு தமிழ் டீச்சர் இங்கே ஏபிசி வீரபாகு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்கோ, இருந்தாலும் நமக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன ஏக்கம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. எங்கள் அம்மாவும் இதே இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சிருக்காங்க. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க வந்து டெய்லி வருவாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு பெருசாக இதில் இன்வால்மெண்ட் கிடையாது. அப்போ அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் எங்கள் நான் என் தம்பி எல்லாரையும் வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஈஸி ஒன்றும் இல்லை. பட் அவங்க ப்ரைவேட்டில் வந்துட்டு அவங்க ஜாப் ரியலாகவே நேச்சராக அந்த ஜாபுக்கு ஒரு லவ், அவங்க அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுப்பாங்க. அதனாலே அவங்க வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ஜாப் டீச்சராக இருந்தாலுமே ஒரு நல்ல நேம் இருக்கும் அவங்களுக்கு. இங்கே ஏபிசி வீரபாகு ஸ்கூலில் விஜயலட்சுமினா ஒரு டீச்சர் கேட்டால் அவங்களுக்கு இங்கே தெரியாத ஒரு ஆளே இருக்காது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், எனக்கு தமிழுக்கு டியூஷன் வருவாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய, எனக்கு தமிழ் சுத்தமாக எனக்கு எழுத கூட படிக்க கூட தெரியாது. நான் எழுத ஆரம்பிச்சேன்னா எனக்கு மேக்ஸிமம் ஒரு லைனில் ஒரு 5-6 மிஸ்டேக் ஆச்சு இருக்கும். ஆனால் எங்கள் அம்மாட்ட வந்துட்டு டெய்லி டியூஷன் வந்து கற்றுக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன இது இவங்க இத்தனை பேர் டியூஷன் வந்து படிக்க வர்றாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன வருத்தம், நம்ம வந்துட்டு நம்ம கடைசி வரை நம்ம காலத்தை ப்ரைவேட்லேயே ஓட்டிட்டோம். எங்கிட்ட எப்பவுமே சொல்கிறது என்னன்னா, கவர்மெண்ட்க்கு நீ போகணுண்டா, நீ கவர்மெண்ட்டுக்கு போகணுண்டா, கவர்மெண்ட் போகணுண்டா. நான் இங்கே தான், நான் இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாலே இல்லை. ஜஸ்ட் நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டிங் எடுத்தேன். ஏன்னா எனக்கு ஒரு லாங்குவேஜில் ப்ராப்ளம் இருந்துச்சு, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை. ஸோ எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் எல்லாமே எக்ஸெட்ரா இருந்துச்சு. நான் என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக நான் நினச்சிருந்தேன். ஸோ மார்க்கெட்டிங் எடுத்தேன். எல்லாமே ஸ்டேஜ் ஃபியர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கால் நல்லா நடுவோம். எனக்கு இருந்தாலும் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் எப்பவுமே. அந்த ஸ்டேஜ் ஃபியரை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னோட ஸ்கில்ஸில் நல்லா ஒர்க் பண்ணேன். இருந்தாலும் நான் மார்க்கெட்டிங் முடிச்சக்கப்புறம் இங்கே எங்கள் அப்பா வந்துட்டு இங்கே வள்ளி சார், உங்களுக்கு தெரியும் வள்ளி நாயகம்னு சொல்லிட்டு, அவர் வந்துட்டு அவரோட ரிலேட்டிவ் தான். அவர் தான் வந்துட்டு இந்த இன்ஸ்டியூட்டில் என்னை ஜாயின் பண்ண வச்சாரு. அவரும் எங்கள் அப்பாவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். ஆக்சுவலி அவரும் வந்துட்டு ஒன் ஆஃப் த இந்த இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு போய் அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷன். இந்த இன்ஸ்டியூட்ல வந்துட்டு எங்கள் மாமா படித்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கும்போது எனக்கு அவரை பார்த்து ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு வந்துட்டு. அப்புறம் நான் இந்த ஸ்ட்ரீட்ஸ்லேயே தான் சுற்றுவேன். டெய்லி நான் பார்ப்பேன் இங்கே மார்னிங் எல்லாரும் இங்கே கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு கூட்டமாக இந்த இன்ஸ்டியூட்ல வந்து படிக்கும். என்னடா இங்கே இந்த இன்ஸ்டியூட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சும்மா ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் ஜஸ்ட் எங்கள் மாமா வந்துட்டு நீ ஒரே ஒரு நாள் வந்து நீ அட்டன் பண்ணி பாடுறா, உனக்கு அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னார். நான் இப்போ மார்க்கெட்டிங் முடிச்சக்கப்புறம் எனக்கு ஒரு ஒயிட் தாட்ஸ் இருந்துச்சு. ஏன் நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது, நான் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் பார்ப்பேன் எப்பவுமே. அப்போ நான் இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு தாட் புரிஞ்சிச்சு. இந்த இன்ஸ்டியூட் அவங்க நினைச்சிருந்தா அவங்க வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் கணக்கில் அவங்க வந்துட்டு பண்ணியிருக்கலாம். இந்த இன்ஸ்டியூட் முழுக்க ஒரு ஏழை மாணவர்களுக்கான ஒரு சக்சஸ்க்காக ஒரு போராடுற ஒரு இன்ஸ்டியூட்டுங்கிறது எனக்கு வந்துட்டு உள்ள நான் எப்போ இந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ள வந்தனோ அப்போதான் புரிஞ்சிச்சு. நான் இந்த பெஞ்சில் இந்த கிளாஸ்ல பல கிளாஸ்ல வந்துட்டு இந்த கடைசி பெஞ்ச் எல்லா பெஞ்சிலும் உட்காரும். ஒவ்வொரு பெஞ்சில் நான் உட்காரும் போது ஒவ்வொருத்தரோட கஷ்டங்களும் எனக்கு புரியும் போது தான் நான் ஆக்சுவலி வந்து பார்த்தா நான் நல்ல ஒரு செட்டிலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு நல்லா கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு ஒவ்வொரு பெஞ்சில் உட்காரும்போது ஒவ்வொருத்தரோட கஷ்டங்கள் எனக்கு வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த இடம் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் சும்மா வந்துட்டு அவங்க வந்துட்டு பெருசாக வந்துட்டு அவங்க பிராண்ட் வந்து வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. மற்ற இன்ஸ்டியூட்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோர்ஸுக்கு இவ்வளோ, கோர்ஸுக்கு அவ்வளோ, நீங்கள் இங்கே ஒரு சிங்கிள் கோர்ஸ் எடுத்தாலே போதும், உங்களுக்கு டோட்டலாக எல்லா பேக்கேஜுமே உங்களுக்கு வந்துடும். பெருசாக உங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே இத்தனை பேர் வந்துட்டு அதர் ஸ்டேட் பீப்புள் வந்து இங்கே இவ்வளோ சக்ஸஸ் பார்க்கறது வந்துட்டு எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல என் டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி ஒரு இன்ஸ்டியூட் இருக்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கம்ப்யூட்டர் லேப், நான் வந்துட்டு நான் டெஸ்ட் எழுதும்போது சில பேர்ட்டு அந்த மொபைல் ஃபோன் இருக்காது. அவங்க அந்த ஏன்னா இப்போ எல்லாருமே டெஸ்ட் வந்துருச்சு, அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு அந்த ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வர்றதுங்கிறது வந்துட்டு இந்த இதில் நான் எந்த இன்ஸ்டியூட்லையுமே நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஒரு லேப் ஃபெசிலிட்டி வச்சிருக்கிறது, அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஓபி அடிப்பாங்க வந்துன்னா டெய்லி கிளாஸ் வந்து பாஸ் ஆயிடலாமா, இல்லவே இல்லை, நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் போடணும். அது இல்லாமல் இன்ஸ்டியூட்ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வால்மெண்ட் இருக்கும், டெய்லி கொஸ்டின் கேட்கறது, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா நாளை வந்துட்டு நல்ல ஓபி அடிக்கிற ஆளு அவங்க டெய்லி எனக்கு காலையில் வந்துட்டு நான் நாளைக்கு
நாளைக்கு வரணும்னாலே அந்த ஒரு 4 பேர் இருப்பாங்க. எனக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, டெய்லி என்னோட டேபிள்ஸ் எல்லாமே இருக்கும், ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே கேட்கும் போது அதெல்லாம் வந்துட்டு எனக்கு டெய்லி எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய நாலேஜ் தான் என் மைண்டில் வந்துட்டு கொடுத்துச்சு. இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நான் பார்க்கும்போது இந்த இன்ஸ்டியூட் வந்துட்டு என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கெரியர் சேஞ்சிங் பார்த்தா இருக்கு. நான் ஆக்சுவலி இந்த இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணும்போது பார்த்தா ஒரு 2022 நான் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தோன்னா சும்மா சொல்லக்கூடாது, நான் வெளியே வந்தோன்னா எனக்கு ஒரு லைஃப் என்னன்னா வந்து சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணிடணும். சாரும் சொல்லுவார் எல்லாரும் உள்ள வந்ததுக்கப்புறம் 1 year ஆச்சு 2 year ஆச்சு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. சார் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, இங்கே நான் நிறைய பேர் இருக்கேன், நான் பார்த்துருக்கேன், இங்கே வந்துட்டு 6 மாதத்தில் அடிச்சுட்டு போனவங்களா இருக்காங்க, 8 மாதத்தில் அடிச்சு போனவங்களா இருக்காங்க. அப்படிங்கும்போது நான் ஒரு 8 to 12 months ஒரு நாள் கூட நான் கிளாஸ் மிஸ் பண்ண கிடையாது. டெய்லி மார்னிங் நான் வந்துடுவேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஒரு லைஃப்ல வந்துட்டு ஒரு 2 கால் ஃபார் அடிச்சுட்டு எனக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கல. ஆக்சுவலி ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கணுங்கும் போது நான் டக்கா ஒரு என்ன சொல்றதுன்னா என் தம்பி வேற வந்து ஜாயின் பண்ணிட்டான் இதே இன்ஸ்டியூட்ல. அப்போ வந்துட்டு எங்க அப்பாவுக்கு ஒரு லிட்டில் ப்ரெஷர் இருந்துச்சு, என்னடா 2 பசங்களுமே பேங்கிங் படிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்குமே அது ஒரு கில்ட்டா தான் இருந்துச்சு. வீட்டில் ரொம்ப நாள் சும்மா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு. அப்போ என் லைஃப்ல வந்துட்டு ஒரு பிரைவேட் பேங்க் எனக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. சரி எனக்கு பேக்கேஜ் ஓகே, எனக்கு D1 கேட்டகரியில் கிடைச்சிச்சு. நான் பிரைவேட் பேங்க்ல போய் தெரியாம சேர்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது. அங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது வந்துட்டு நான் என் லைஃப்ல ஒரு 2 years எனக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய லாகா இருந்துச்சு. பிரைவேட் பேங்க்ல வேலை பார்க்கறதுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 100% உங்க எஃபர்ட்ஸ் நீங்க போடுவீங்க. எனக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிரைவேட் பேங்க்ல. கிட்டத்தட்ட எண்ட் டு எண்ட் சர்வீஸ் நான் மேக்ஸிமம் கஸ்டமர் கேர் சர்வீசஸ்ல, அது போக கஸ்டமர் மெயில் கிளியரிங் செக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபாரின் கஸ்டமர்ஸோட என்கேஜ்மெண்ட் பண்றது, எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்துட்டு டார்கெட்ஸ் வேற ஒரு தனியாக இருக்கும், இண்டிவிஜுவல் டார்கெட்ஸ் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே டார்கெட் அச்சீவ் பண்றது. நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்தா ஒரு செப்டம்பர் மந்த்ல ஜாயின் பண்ணியிருப்பேன். ஒரு 3 monthsலேயே வந்துட்டு ஜான் ஃபெப் மார்ச்ங்கிறது வந்துட்டு ஒன் ஆஃப் த க்ரூஷியல் பீரியட் ஆஃப் த பேங்கிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்றேன். நிறைய ப்ராஃபிட்ஸ் காட்டணும் பேங்க்ல. ஸோ வச்சு புழிஞ்சிருவாங்க நம்மளை. அப்போ புளியும் போது தான் எனக்கு நம்ம லைஃப்ல வந்துட்டு நம்மளை ரொம்ப இது பண்றாங்க, நமக்கு ரொம்ப ப்ரெஷரைஸாகவும் இருக்க ஃபீல் ஆகுது. இருந்தாலும் நான் என்னோட அந்த பேங்க்ல நான் சும்மா சொல்ல மாட்டேன். நான் வந்துட்டு அங்கே இருந்த வரைக்கும் எனக்கு பேங்கிங்னா என்ன கஷ்டங்கள் இங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. டெய்லி வந்துட்டு அவங்க இப்போ மோர் ஆஃப் த இந்த இந்தியா பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. ஒன்ஸ் பணம் நம்ம கையை விட்டு போச்சுன்னா திருப்பி நம்ம கைக்கு வர்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். நிறைய ஃப்ராட்லண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் வந்துட்டு கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்றதுங்கிறது வந்துட்டு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க்ஸ்ல இருக்க கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் ஒரு வெல்த் கஸ்டமராக இருப்பாங்க. அந்த கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்றதோட என் மக்கள் வந்துட்டு இன்னும் கீழே அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல போய் ஜாயின் பண்ணாதான் நம்ம வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவங்களோட ஸ்கீம்ஸ் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது, இந்த தாட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய எனக்கு முழுக்க என்னோட சர்வீஸ் என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா நான் இப்போ சும்மா சொல்லக்கூடாது. நான் வந்துட்டு மார்க்கெட்டிங் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் இந்த SO வந்துட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக இது வரைக்கும் எக்ஸாம் எழுதுனது இல்லை. லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். பட் பெங்களூர்ல இருந்துட்டு நான் திருப்பி இங்கே நான் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள எனக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னை இன்ஸ்டியூட்குள்ள சென்டருக்குள்ள விடலை. நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ இந்த டைம் நான் வந்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், இல்லை இந்த தடவை நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். 4 நாள் லீவ் எடுத்தேன். லீவ் எடுத்து அட்வான்ஸாகவே முன்னாடியே வந்து எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ கூட எனக்கு தெரியவே தெரியாது இன்டர்வியூ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னுட்டு. அப்போ வந்துட்டு நான் இன்டர்வியூக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாருக்கு ஒரு நாள் நான் கால் பண்ணி கேட்டேன், இல்லைடா நாங்கள் பேட்ச் இன்டர்வியூலாம் நாங்கள் முடிச்சிட்டோம். ஏன்னா லாஸ்ட் 3 days மட்டும்தான் இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சார் கால் பண்ணி சொன்னோன்னா சார் எனக்கு லாஸ்ட் 3 days பர்சனலாக எனக்கு ஒரு 3 பேரை வச்சு எனக்கு கொடுத்தது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு என்னோட இன்டர்வியூக்கு. அதை நான் இந்த இடத்துல நான் வெளியே கிளியர் பண்ணிக்க சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். வணக்கம் அனைவருக்கும். நான் APC வீரபாகு மெட்ரிகுலேஷனில் தமிழ் ஆசிரியராக வேலை பார்க்குறேன். நான் வந்து என்னுடைய அப்பா அம்மாங்கிற போது எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் டீச்சர், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் வச்சுருக்குறாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையினால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 12th படிக்கும் போது அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இறந்ததுனால என்னால் வந்து படிக்க முடியல. ஏன்னா எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அம்மா வந்து மாமா மாதிரி எல்லாரும் இருந்ததுனால சரி எங்கெல்லாம் வந்து முடவைத்தானேந்தல் புதூர் நான். அதனால உடனே 12th முடிச்சாலே மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. உடனே வேணாம் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் டீச்சர் ட்ரைனிங் போய் சேர போனேன், அதுவும் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு மறுபடி BSc சுவாலஜி அப்படின்னு, அதுவும் நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கும்போது இன்னைக்கு எனக்கு ஃபீஸ் கட்டக்கூடாது, நீ போகக்கூடாது அப்படின்னு, உனக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அதனால சரி வழியே இல்லைன்ட்டு அழுதேன்.
எங்கள் அப்பா ஒரு டீச்சர், ஸ்கூல் இருக்குது, எல்லாம் இருக்குது, நம்மளால் படிக்க முடியல அப்படின்ற ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனாலும் அதை வச்சுட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் 10 இயராக வெளியில் போயிட்டேன். பஞ்சாபு, என் ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரி ஆர்மி, சரிங்களா? அதனால நான் பஞ்சாபு, ஹைதராபாத்து அங்கே எல்லாம் இருந்தேன். அப்போ இவன் பிறந்து இவனும் அங்கே தான் படித்தான். 2 பசங்க எனக்கு. இவன் பிறந்து இவனும் அங்கே தான் படித்தான். எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அது வரைக்கும் படித்தான். அப்போ நான் ஊருக்கு வரும்போது வந்த உடனே இவன் சிபிஎஸ்சியில் தான் அங்கே படிக்க வச்சதுனால இங்கே தான் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கணுங்கும்போது சக்தி விநாயகர் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ நான் இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி தூத்துக்குடிக்கு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் வீடு கட்டிட்டு அந்தால உடனே வந்தோம். 1 இயரில் உடனே வந்தோம். இங்கே வந்தோடனே இவன் வந்து இவனை படிக்க வைக்கணும் அப்படின்றதுனால இவனை படிக்க வச்சேன். அப்போ 1 இயராக எனக்கு வந்து 2 பசங்களையும் படிக்க வச்சேன்னா சக்தி விநாயகரில் 1 இயர் ஹஸ்பண்ட் இங்கே கிடையாது. அவங்க வந்து ஜம்மு காஷ்மீர் போட்டாங்களா, ஒத்தியில் இருப்பானா, ரொம்ப போர் அடிக்கும் எனக்கு. சரி நம்ம படிக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேன். அப்போ அந்த என் ஹஸ்பண்டை கேட்டேன், பக்கத்தில் தான் இருக்குது பிஎம்சி, அங்கே வந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்கலாம், நான் போட்டா அப்படின்னு கேட்டேன். ஒன்னால முடியும் அப்படின்னா நீ படி அப்படின்னாங்க. அதனால நான் வந்து என்ன செஞ்சேன், மறுபடியும் இவனுக்கு வயசு 10 வயசுக்கு பிறகு நான் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். எதுக்கு சொல்கிறவங்க எல்லாருக்கும், அதாவது வயசு வந்து தடை இல்லைன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இவனுக்கு வயசு 10 வயசு, இன்னைக்கு அவனுக்கு 25 வயசு, சரிங்களா? நான் 10 வயசுக்கு பிறகு டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். படிச்சுட்டு உடனே அந்த டைமில் உடனே டெட் வந்துருச்சு. வந்தேன் இங்கே வந்து சுரேஷில் வந்து படிக்க வந்தேன். ஆனால் வந்துட்டு இருக்கும்போது அந்த வருஷமே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க 2 பேருமே சக்தி விநாயகரில் படிக்கும் போகும்போது ஃபீஸ் அதிகமாக கட்டணும். அப்போ என்னால் படிக்க வைக்கிறதுக்கு பாவம் ஒரு ஹஸ்பண்டோட சேலரி வச்சு நம்மளால படிக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால சரி நான் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஸ்கூலுக்கு நான் வந்து போனது அதுதான் காரணம். அதனால அங்கே போயிட்டேன். அதனால என்னால் வந்து சுரேஷ்க்கு வந்து படிக்க வைக்க ஒரு நாள் வருவேன், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வருவேன். அந்த டெட்டுன்னு சொல்லி வருங்கும்போது மாசத்துல 4 நாள் தான் வருவேன். என்னால் அதுக்கு மேலே வர முடியாது, அதை கூட என்னால் கவர் பண்ண முடியாது, படிக்க முடியாது, எனக்கு டைம் இல்லை. அப்படியே இருந்தேன்னா அந்த டைமில் தான் அந்த சரி ஸ்கூலுக்கு போனோன்னே எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிச்சு. நல்லா அந்த ஸ்கூலில் அங்கேயே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு நான் பிலிட் பண்ணேன், எம்ஏ பண்ணேன், அதுக்கு பிறகு டிபிடி பண்ணினேன், அதுக்கு பிறகு பிஎட்டும் பண்ணினேன். எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்ட் தான் எனக்கு படிக்க வச்சாங்க. எல்லாமே அவருக்கு தான் சரி இதை வந்து செய்கிறேன். அதனால நான் படிச்சுக்கிட்டே நான் வந்து இன்னைக்கு வந்து பிஜியா இங்கே என்னது தமிழ் ஆசிரியராக என்னது 11th 12th எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் இன்னைக்கு. ஆனாலும் எனக்குள்ள மனசுக்குள்ள வந்து ரொம்ப மலி உண்டு. நம்ம வந்து ஒரு அப்பா வந்து கவர்மெண்ட் டீச்சர், நம்ம போகல எங்கள் அண்ணன் தம்பிங்க எல்லாருமே டீச்சர்ஸ், அந்த டீச்சர் அண்ணிமாருங்க எல்லாருமே டீச்சர். நான் மட்டும் படிக்கலையே, நமக்கு வயசு அம்மா. அதில் வந்து எங்கள் அம்மா கிட்ட இன்னைக்கு வரைக்கும் நான் சண்டை போடுவேன். ஏன் நீங்கள் படிக்க வைக்கல, காசு இல்லைன்னா பரவாயில்ல, நீ படிக்க வைக்காம கல்யாணம்ன்றதுல தள்ளி விட்டுட்டீங்க அப்படி சொல்லி எங்கள் அம்மா கிட்ட இன்னைக்கு வரைக்கும் நான் எங்கள் அம்மாட்ட சண்டை போடுவேன். அதில் வந்து நான் இந்த விஷயத்தில் நான் ஒத்துக்கிறேன். அதனால நான் இப்படி இருந்தேன். அப்புறம் என் பையங்களை வந்து நீ அம்மா வந்து வாழ்க்கையில் வந்து நான் 10 வயசுக்கு பிறகு உனக்கு 10 வயசுக்கு பிறகு என்னால் படிக்க முடிஞ்ச படிப்பை உன்னால் படிக்க முடியும், நீ படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் படிக்க வச்சேன். கஷ்டத்தோட சக்தி விநாயகரில் படித்தாங்க. இவன் 10th வரைக்கும் சக்தி விநாயகரில் படித்தான். 11th 12th பிஎம்சியில் வந்து படித்தான். அப்புறம் வேல்டெக்கில் போய் பிஇ படித்தான். அப்புறம் மறுபடியும் எம்பிஏ பண்ணான். அப்புறம் சின்னவனா அதே மாதிரி படித்தான். இவனும் அந்த சுரேஷ் அகாடமியில் நீ போகிற, என் தங்கச்சி மாருங்கெல்லாம் எல்லாருக்கும் அவங்க வந்து வந்தாங்க. இங்கே சுரேஷ்க்கு தான் வந்தாங்க. இங்கே வந்து தான் என் தங்கச்சி, என் வள்ளியுடைய ஒய்ஃப் எல்லாருமே இங்கே வந்து படித்தாங்க. அதனால எல்லாருமே வேலைக்கு போனாங்க. எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. அந்த 4 நாள் மட்டும்தான் என்னால் வர முடிஞ்சுது. அதுக்கு மேலே என்னால் வர முடியல. அப்புறம் எனக்கு வந்து ஹையர் கிளாஸ் கொடுத்துட்டாங்களா, 10th கொடுத்துட்டாங்க. அப்படி இப்படி ஒவ்வொரு கிளாஸும் கொடுக்கும்போது என்னால் வந்து முடியல. அப்புறம் நான் எனக்கு வந்து அதுலேயே சொல்லுவாங்க இல்லையா, செய்கிற வேலை நமக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் எனக்கு வந்து ரொம்ப இன்வால்வ் ஆயிடுச்சு. அந்த பிள்ளைங்களுக்கே முடிவிட்டேன். இல்லை நிறைய பிள்ளைங்க என் கிளாட்ட படித்த பிள்ளைங்களா இருக்கலாம், நிறைய பேர் டாக்டராக இருக்கிறாங்க, நிறைய பேர் இன்ஜினியராக இருக்கிறாங்க எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க. அதனால எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால அப்பப்போ சொல்லுவேன், சரி பரவாயில்லடா, நான் இது கேட்டாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, என் பசங்க என் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கிறாங்க ஆசிரியர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்களை ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அதனால நீங்க நல்லா படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க 2 பசங்களையும் நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும், சுரேஷ்ல போய் படிக்கிறீங்க. இதே மாதிரி இந்த போர்டில் நீங்க வரைக்கும் அம்மா அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு அம்மாவால முடியல, குடும்ப சூழ்நிலையால வர முடியல. அதனால நீ அதை வந்து அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அதனால பையன் வந்து என்ன செய்யறான், இவன் வந்து என்ன செய்ய நம்ம ஐசிசி பேங்குக்கு போகணுன்ற சூழ்நிலை இல்லை, எனக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை. ஆனா அவங்க அப்பா வந்து கிடைக்கிற வேலையை விடக்கூடாது, அவனை போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் விட்டுறாத அம்மாவை மாதிரி
ப்ரைவேட்ல இருந்துடாத, போ போ அப்படின்னு சொல்லி என் பையனை நான் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தேன். அதனால அவன் வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் வந்து வந்து எழுதிக்கிட்டே இருப்பான். லீவே கொடுக்க மாட்டாங்க. கஷ்டத்தோட தான் வந்தான். போன வருஷம்லாம் போய் ஹாலில் போய் நின்னா 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அவன் வந்து தம்பி டைம் ஆயிடுச்சு இது இப்போ அப்படின்ட்டாங்க. அவனுக்கு அந்த எக்ஸாம் எழுத முடியல. அப்புறம் இந்த வருஷம் எழுதி எனது எஸ்ஓவா ஆயிட்டேன். அது ரொம்ப பெருமையா இருக்கு. இவனை பார்த்து இவன் தம்பியும் இப்போ அந்தால நான் அண்ணனே மாதிரி நீ படி அப்படின்னோன்னா அவனும் இப்போ வந்து என்ன செய்யறான், இங்கே தான் சுரேஷில் படிக்கிறான். இங்கே சிறியந்து அவங்க பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க எல்லாருமே இங்கே தான் படிக்கிறாங்க. நம்ம சுரேஷ் அகாடமியில தான் வந்து என்ன செய்றாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க. அதனால வயசோ அது எதுவுமே என்னது காரணம் கிடையவே கிடையாது. நீங்க எல்லாருமே என்ன செய்யுங்க, படிக்கணும்னு நினைச்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். அவனும் அதே மாதிரி நல்லா பண்ணுனா. அதுக்கு முதல்ல மோட்டிவேஷன் பண்ணது என்னது ராஜா சார். எனக்கு அவங்க எப்படி இருப்பாங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் அவங்க ஃபேஸே நான் பார்க்குறேன். அடிக்கடி சொல்லுவாங்கம்மா, 2 பசங்களுமே சொல்லுவாங்க, ராஜா சார் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, சூப்பரா பண்ணுவாங்கம்மா. ஏன்டா நீ இந்த இதுக்கு போன, உனக்கெல்லாம் திறமை இருக்கலடா, ஏன்டா அதுக்குள்ள அவசரப்பட்டு நீ இந்த வேலைக்கெல்லாம் போன அப்படின்னு கூட எனக்கு கேட்டாங்க. நான் என்ன பண்றது, சரி நம்ம போயாச்சு பரவாயில்ல. ஆனா அவனும் அதே மாதிரி அந்த வேலையில ஒழுங்கா இருந்தான். இன்னைக்கு தான் காலையில தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இப்பதான் வர்றான். அவன் வந்த உடனே அவனை என்ன கூட்டிட்டு வர்றேன். புரியுதுங்களா? நேற்று வரைக்கும் அவன் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு தான் வந்தான். இன்னைக்கு காலையில தான் வந்தான். அந்த அளவு மீட்டிங் அப்படின்ட்டு வந்தான். சரி, அதனால எல்லாருமே என்ன செய்யுங்க, வயசோ தடை கிடையாது, நம்மளுடைய ஏழ்மையோ தடை கிடையாது. எதுவையானும் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். அங்க ஒரு சொன்னாங்களே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து என்னது, நான் மேரேஜ் ஆகி படிச்சேன்னு சொன்னால, அது வந்து அவ பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. புரியுதா? ஹஸ்பண்ட் வந்து படிக்க வச்சிருக்கிறாரு. அப்ப என் ஹஸ்பண்டை தான் நினைச்சேன். எனக்கு 10 வருஷம் கழிச்சு படிப்பு கிடைச்சது, அவளுக்கு உடனே கிடைச்சிச்சு. ஓகேயா? அதனால சந்தோஷம், அந்த பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி நீங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன செய்ய முடியும், இதுங்க முடியும். அதே மாதிரி நம்ம அகாடமியில வந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே எப்படியும் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் மேல போயிருப்பாங்க. இங்க ஏபிசி படிச்ச பசங்க எனக்கு தெரிஞ்சது ஏபிசி ஸ்கூல் மட்டும்தான். அதுலயே 25 பசங்களுக்கு மேல நம்ம அகாடமியில படிச்ச பிள்ளைங்க வேலையில இருக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாருமே படிங்க. சரிங்களா? ஓகே, எல்லாத்துக்கும் சுரேஷ் அகாடமிக்கு நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.